ப்ரோ, அமைதி பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சு உலக அமைதி பாதைக்கு திரும்பினா போதும். யார் பெருசுன்றத போர்ல தெரிஞ்சுக்கிட்டு என்னத்த சாதிக்க போறோம் அப்படின்னு உங்களை மாதிரி தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம காதுகள்ல கொஞ்சம் தேன் வந்து பாயிற மாதிரி தான் ஒரு செய்தி வந்திருக்கு. அதே உங்க காதுகளை போட்டுறேன். இந்த அமெரிக்கா மீடியேட்டர்ஸ் இருக்காங்களே, இவங்க கிட்ட இருந்து ஈரானுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் போயிருக்காங்க. மீடியேட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு யாரோ. அவங்க மூலமா இந்த பாயிண்ட்ஸ்லாம் போயிருக்காமா. இது இப்போ அமெரிக்க ஊடகங்கள செய்திகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இந்த 5 நாட்கள் வரைக்கும் கேப் விட்டுருக்காங்களே இந்த அமெரிக்கா, இந்த கேப்பை பயன்படுத்தி பேசி முடிச்சலான்ற மாதிரி தான் அவங்க இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு இதெல்லாம் வேணுங்க, இதெல்லாம் பண்ண முடியுன்ற மாதிரி அவங்க இந்த பாயிண்ட்ஸை ஈரான் கிட்ட கொண்டு போயிருக்காங்களாம். இப்போ ஒரு ஷாக்கிங் சோர்ஸ் மூலமான செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா? இது போல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில மீடியேட் பண்ணிட்டு இருக்கிறது பாகிஸ்தான் தான். அவங்க தான் ஃபுல்லா இந்த போர் நிறுத்தம் சார்ந்து அயராது உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது இதுன்னு செய்தி போயிட்டு இருக்கு. ப்ரோ, நான் ப்ரோ காமெடி பண்றீங்க அவ்வளோலாம் ஒருத்தர் பாகிஸ்தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா, டு பி ஃப்ராங்க், அமெரிக்காவுக்கு நாம ரொம்ப நெருக்கமா, பாகிஸ்தான் ரொம்ப நெருக்கமா? சொன்னு கேட்குறேன். அமெரிக்க வெள்ளை மாளிகைக்குள்ள பாகிஸ்தானை சேர்ந்த 2 முக்கியமான பெருந்தலைகள், ஒருத்தர் ஃபெயில்டு மார்ஷல் முனீர், இன்னொருத்தர் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீஃப். 2 பேரும் ஏதோ பக்கத்துட்டு போயிட்டு மாதிரி அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்களா. பாகிஸ்தான்ல என்னென்ன வளங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு, குறிப்பா பலோச்சில் என்னென்ன வளங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அங்க வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டு வந்தாங்களா. அமெரிக்கா இதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸை பாகிஸ்தான் இனிஷியேட் பண்றதை பத்தி கிட்டத்தட்ட முடிவும் பண்ணாங்களா. அமெரிக்க அதிபர் நினைக்கிறத பாகிஸ்தான் செய்ய ஆரம்பிச்சிருந்துச்சா. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தே தீரணும்னு ட்ரம்ப்பை விட ஒரு படி மேல ஒத்த கால நின்னவர் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரா. ஸோ யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அமெரிக்கா எதுக்காக இப்படி யோசிச்சிருக்கூடாது. இந்த மீடியேட் பண்ணி அது மூலமா கிரெடிட்ஸை யாரோ ஒருத்தர் வாங்குறத விட நம்ம வளர்த்து ஒரு நாடு அவங்க வாங்கிட்டோம் அப்படின்னு அவரே நினைச்சிருக்க கூடாது. இதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குங்க. இன்னொரு மேட்டரே சொல்றேன், அமெரிக்கா முழுசா நம்பிட முடியாது. நாளை பின்ன பாகிஸ்தான் கிட்ட இருக்க நியூக்ளியர் வெப்பனால அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு ஈரானை இப்ப பண்ற மாதிரியே பாகிஸ்தானை நாளைக்கு அமெரிக்கா பண்ணலாம். நடக்காதுன்னு நினைக்காதீங்க. மார்க் மை வேர்ட்ஸ் மக்களே. அமெரிக்காவை பத்தியும் பாகிஸ்தானை பத்தியும் ஃபுல்லா தெரிஞ்சவங்களுக்கு, வரலாறு புரிஞ்சவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் ஈஸியா கனெக்ட் ஆகும். ரைட், ஓடுங்க.